நம்ம எல்லாருக்குமே இந்த வாழ்க்கைக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாகவே இருக்கு. ஒரு சிலர் எனக்கு போன ஜென்மத்து ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு, எனக்கு சொந்தக்காரங்களையெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுவும் நம்ம இந்தியாவில் உள்ள ஒருத்தர். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்கள் நண்பன், இது உங்க சேனல். மனிதர்களான நமக்கு 7 ஜென்மங்கள் இருக்கு. ஒரு மனுஷனை போலவே 7 பேர் இருப்பாங்க. நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஃபேமிலியில குழந்தையா பிறப்போம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல பல கதைகளை கேட்டிருப்போம். இது எதுக்குமே ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகளாக தான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனா மறுஜென்மத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவங்கள பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 1926 டிசம்பர் 11 அப்போ டெல்லியில ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அவங்க சாந்தி தேவி அப்படின்னு பெயர் வச்சு கூப்பிட்டு வராங்க. சாந்தி தேவியும்